ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஸ்கின் கேர் ரூட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னோட ஒரு நைட் டைம் ரிலாக்ஸிங் ஸ்கின் கேர் ரூட்டீன் தான் வந்துட்டு அந்த வீடியோ வந்து காட்ட போகிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அட் த சேம் டைம் ஜஸ்ட் ஸ்டெப் மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை டைம் பாஸை பார்த்தாலும் சரி, இது உங்கள் விருப்பம். ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து போய்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் நான் வந்து என்னோட ரிலாக்ஸிங் ஸ்கின் கேர் ரூட்டீன், சம்டைம்ஸ் நான் ரிலாக்ஸாக இருந்தால் எந்த மாதிரி பண்ணுவேன் அப்படிங்கிறதா இன்றைக்கி வந்து காட்ட போகிறேன். அட் த சேம் டைம் இந்த ஸ்கின் கேர் ரூட்டீன் பண்ணுறதுனால நல்ல ஒரு பிரைட் ஈவன் க்ளோயிங் ஸ்கின் வந்து கிடைக்கும். ஸ்கின் நல்லா வெல் மாய்ஸ்சர் அண்ட் ஹைட்ரேட்டாக வந்து இருக்கும். அட் த சேம் டைம் நல்ல ஒரு சாஃப்ட் சப்பிள் ஒரு நல்ல ஒரு ஸ்கின் எப்படி சொல்கிறது, ஒரு காம்ப்ளெக்ஷன் வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி அந்த க்ளோ என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி உள்ள ரூட்டீன் தான் இது வந்துட்டு. ஸோ அது என்னங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1 வந்து நல்ல ஒரு கிளென்சிங் லோஷன் இல்லை கிளென்சிங் ஆயில் மாதிரி நான் என்னோடய ஃபேஸில் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா நான் மசாஜ் பண்ணிக்கிறேன். ரொம்ப மைல்ட் அண்ட் ஜென்டிலாக வந்து பண்ணிக்கிறேங்க. ஸோ கிளென்சிங் ஆயில் கிளென்சிங் பாம் வந்து போடும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மார்னிங் போட்டுருக்கிற சன்ஸ்க்ரீனை வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும், மேக்கப்பை நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, நல்லா போர்ஸை நல்லா டீப்பாக உங்களுக்கு வந்து கிளென்ஸ் பண்ணும். ஸோ உங்கள் கண்கள்லாம் நல்லா வந்து சுற்றி மசாஜ் பண்ணிக்கிறோங்க. ஸோ இது நல்லா லைனர் மஸ்காரா எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஓகே, டபுள் கிளென்சிங் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கிறங்க. ஸ்கின் வந்து நல்லா ப்ராப்ளம் ஃப்ரீ ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா ஒரு டீப் கிளென்சிங் எஃபெக்ட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, பண்ணி முடிச்சு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸ்டெப் நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ். ஸோ ஃபேஸ் வாஷ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நல்லா ஒரு ஜெல் பேஸ்டு ஃபேஸ் வாஷ், ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் இன்ஃப்யூஸ்ட் ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி கோஸியான ஒரு பிளேஸ், நல்ல ஒரு டார்க் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து ஸ்கின் கேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 மினிட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஜென்டிலான சர்க்குலர் மோஷனில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இந்த கிளென்சிங் வார்ம் ஆர் ஆயிலோட ட்ரேசஸ், டேட் ஆயில் இம்ப்யூரிட்டிஸ், மேக்கப் கிரைம்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இன்னுமே போர்ஸையுமே டீப்பாக கிளென்ஸ் பண்ணி ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெல் ப்ரெப்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெல் க்ளீனாக அவங்களுக்கு வந்து வச்சுருக்கும். ஸோ இதுதான் டபுள் கிளென்சிங். இந்த மாதிரி கிளென்சிங் ஆயில் ஒரு கிளென்சிங் பாம் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஃபேஸ் வாஷ், இது ரெண்டும் யூஸ் பண்ணுறதா வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளென்சிங் பாம், டபுள் கிளென்சிங். ஸோ அந்த நோஸோட கார்னர்ஸ் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தான் அந்த மாதிரி உள்ள ஃபேஸ் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆல் ஸ்கின் டைப் ஃபேஸ் வாஷ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா ஜெல் பேஸ்ட் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. நல்லா டெர்மட்டாலஜிக்கு டெஸ்டடாக உங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ அஃபோர்டபுளே நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கிது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகலாம். ஓகே, ஃபேஸை வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளென்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ நல்லா பேட் ட்ரை பண்ணுங்கள். ஸ்கின் பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ளீனாக ஹெல்த்தியாக க்ளோயிங்காக வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பேட் ட்ரை பண்ணும்போது ஸ்கின்னை ட்ராக் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து பேட் பண்ணி வந்து எடுங்க. ஸோ அதே வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஜென்டிலாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகலாம். ஸோ ஸ்டெப் நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டோனர் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, டோனர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்கின்னோட pH லெவலை வந்து பேலன்ஸ் பண்ணும், மெயின்டைன் பண்ணும். அட் த சேம் டைம் போர்ஸை நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணி ஃபேஸோட போர்ஸை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணும், போர்ஸை வந்து டைட்டன்ஸ் பண்ணும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ டோனர் அப்படி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் ரோஸ் வாட்டர் தான் இன்றைக்கி வந்து டோனர் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். எனி பிராண்டில் உள்ளது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜஸ்ட் பாம் ஆஃப் த ஹேண்டில் வந்து எடுத்து ஸோ இந்த மாதிரி என்னோடய ஃபேஸில் வந்து நான் பேட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ நெக்லேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ டோனர் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு டே நைட் யூஸ் பண்ணுங்கள். அப்படி டே டைம் யூஸ் பண்ண முடியலை அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நைட் டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி டோனர் அப்ளை பண்ணி இந்த மாதிரி பேட் பண்ணுங்கள். கொஞ்சமாக ஐஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் நல்ல ஒரு சில் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். நெக்குக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். நான் டோனருக்கு ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டல்னஸ் டயர்னஸை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை நல்லா சூட்ஸ் பண்ணி காம்ஸ் பண்ணி உங்களுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் பண்ணி ரீஸ்டோர் பண்ணும். உங்கள் க்ளோ வந்துட்டு நல்லா ஒரு யங்கர் லுக்கிங் ஸ்கின் வந்து கொடுக்கும், ஒரு ப்ராப்ளம் ஃப்ரீ ஸ்கின் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஓகே ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் 4 வந்து பார்த்திங்கன்னா எசன்ஸ் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் இது என்னோடய ரிலாக்ஸிங் ஸ்கின் கேர் ரூட்டீன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் எவ்வளோ நல்ல ப்ராடக்ட் வந்து ஸ்கின்னில் ஏற்ற முடியுமோ அவ்வளோ நான் வந்து ஏற்றிக்கிருவேன். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வைஸில் ஏற்றுங்க, ஃப்ரம் தின் டு திக் அந்த மாதிரி ஃபேஸ் எசன்ஸ் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எசன்ஸ் வந்து எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணி கண்டிஷன் பண்ணும். போர்ஸ்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா டீப்பாக வந்து பெனட்ரேஷன் ஆகி நல்லாவே ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ஸ்கின்னை ரெப்ளனிஷ் பண்ணும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைட்ரேஷன், நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். நல்லா ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூத்ஃபுல்லாக காட்டும். உங்களுக்கு வந்துட்டு உங்கள் டோனர் டெக்ஸ்சரையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், உங்கள் காம்ப்ளெக்ஸனையும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் உங்களுக்கு எசன்ஸ் வந்துட்டு.
ஸோ எனி பிராண்டில் உள்ள ஃபேஸ் எசன்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டோனர் போட்டு கொஞ்சம் நேச்சுரலாக ஆட் ஆகி ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா எசன்ஸ் வந்து போட்டு இந்த மாதிரி வந்து பேக்கிங் பண்ணிக்கிறங்க. நல்லாவே ஸ்கின்க்கு வந்து இறங்கிடும். ஸோ இப்போ ஸ்டெப் நம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபேஸ் சீரம். ஸோ நல்ல ஒரு ஃபேஸ் சீரம் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் சீரம் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நல்ல ஒரு வைட்டமின் சி சீரம் அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபேஸ் சீரம் நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ சீரமும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ சீரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப வந்து தின்னாக இருக்கனால ஸ்கின்னுக்குள்ளே உங்களுக்கு டீப்பாக போய் பெனட்ரேட் ஆகி நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் பண்ணி கொடுக்குது. உள்ளே இருந்தே நல்லா உங்கள் ஸ்கின்னோட டேமேஜையும் நல்லா ரெக்கவர் பண்ணுது. உங்கள் க்ளோவை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. நீங்கள் என்ன நீட் ரெக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி சீரம் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள வேலையை வந்து அது பண்ணுது. ஓகே, ஸோ நான் இன்றைக்கி நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் க்ளோயிங் சீரம் தான் நான் ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ சீரம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி பேக் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ க்ளோயிங்காக வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு யாருக்கு இந்த மாதிரி ஒரு கோஸியான ஒரு நைட் டைம் இந்த மாதிரி ஒரு டார்க் பிளேஸில் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பண்ணுறது பிடிக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்கை வந்து மறந்துடாதீங்க, நெக்குக்கும் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்க்க ஈவனாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, ஃபேஸ் அண்ட் நெக் வந்து ஈவனாக ஹெல்த்தியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ ஃபேஸ் சீரம் வந்து நல்ல ஒரு ஃபுட் மாதிரி வந்து ஆக்ட் பண்ணும். நான் வந்து வைட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுறதுனால நல்லா ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷனை லைட்டன் பண்ணும். நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸாக உங்களுக்கு வந்து வச்சிருக்கும். ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்னப் பண்ணி ஈவன் டோன்ஸ் வந்து பண்ணி கொடுக்கும். ஓகே, இப்போ சீரம் அப்ளை பண்ணிவிட்டு மேக் ஷூர் ஒவ்வொரு ஸ்கின் கேர் ஸ்டெப்புக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூ ஹாவ் டு கிவ் அ கேப் பிட்வீன் ஈச் லேயர் ஆஃப் யூ அப்ளைங் ஸ்கின் கேர் ப்ராடக்ட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சீரம் அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நான் விட்டுறேன். இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகலாம். ஆல்ரெடி நான் ஒரு வைட்டமின் சி சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அசிலிக் ஆசிட் சீரம் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இது எதுக்காக நான் அப்ளை பண்ணுறேன்டா, இந்த சீரம் நான் வந்து இது ஆப்ஷனல், நீங்கள் தேவைப்பட்ட இன்னொரு சீரம் வந்து போட்டுக்கலாம். மேக் ஷூர் நீங்கள் அப்ளை பண்ணுற சீரம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சீரம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏற்கனவே போட்ட சீரமோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ இந்த அசிலிக் ஆசிட் ஃபேஸ் சீரம் நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன், அன்ஈவன் ஸ்கின் டோன் எல்லாத்தையுமே நல்லா கரெக்ட் பண்ணி ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இது நல்லா வந்து ஃபேஸில் வந்து பிளெண்ட் பண்ணுங்கள். இது ஆப்ஷனல் தான். நான் ரிலாக்ஸாக இருக்குது, எனக்கு டைம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஸ்கின் கேர் வந்து நல்லா வந்து இதாக பண்ணணும். மோஸ்ட்லி நான் எப்படி ஒரு 4-6 ஸ்டெப் நான் வந்து பண்ணிக்கிடுவேன். இந்த மாதிரி ரிலாக்ஸாக வந்து இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இப்படி மாதிரி பண்ணிக்கிடுவேன். கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்கின்னில் வந்து ப்ராடக்ட் லேயர் பண்ணிக்கிடுவேன். பிகாஸ் நல்ல ஒரு ஹெல்தி ஸ்கின் வந்து இருந்தால் தான் நான் வந்துட்டு பார்க்க நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் நான் உங்களுக்கு மேக்கப் டுட்டோரியல் இதெல்லாம் பண்ணி காட்டுறதுனால ஸோ ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதுக்கு நல்ல ஸ்கின் ஈவன் அந்த ஃப்ளாலஸ் இருந்துச்சுன்னா மேக்கப்லாம் பண்ணி காட்டும்போது இன்னும் பியூட்டிஃபுல்லாக வந்து காட்டும் ஸ்கின் வந்துட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கின்னை வந்து உங்களோட நீட் ரெக்குவயர்மெண்ட் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ இந்த டெர்மக்கோட ஒரு நைட் சீரம் தான் நான் யூஸ் பண்ணுறேன், அசிலிக் ஆசிட் ஃபேஸ் சீரம். நீங்கள் எனி சீரம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்குக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ இந்த ஒரு சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வைட்டமின் இ, அசிலிக் ஆசிட்லாம் இருக்கனால நல்லா ஸ்கின்னை வந்து ஈவனாக அவுட் பண்ணுது. உங்களுக்கு வந்துட்டு ஸ்பாட்ஸை லைட்டன் பண்ணுது, பிக்மெண்டேஷனை லைட்டன் பண்ணுது. லாங் டேர்ம் யூஸில் உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் கூட லைட்டன் பண்ணுது. ஓகே, ஸோ ஸ்டெப் நம்பர் 6 வந்து இந்த அசிலிக் ஆசிட் சீரம் நான் அப்ளை பண்ணிட்டேன். இது அப்ளை பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம கேப் விட்டுடலாம். அன்ரைஸில் மட்டும் லைட்டாக ரிமைனிங் உள்ளதை மட்டும் கண்களில் தேய்ச்சிக்கிறங்க. உங்களுக்கு கண்கள் சென்சிட்டிவாக இருக்குதுன்னா இந்த மாதிரி ஆசிட் பேஸ்டு சீரம்லாம் கண்கள் கிட்ட வந்து கொண்டு போயிடாதீங்க. ஹைரானிக் ஆசிட் தவிர மற்ற எதுவும் கொண்டு போயிடாதீங்க. ஓகே, ஓகே, இப்போ ஸ்டெப் நம்பர் 7 வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசர் சம்டைம் நைட் க்ரீம் கூட அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த நாய்க்கோட ஸ்கின் ஆர்எக்ஸ் நியாசினமைடு அந்த 8% நியாசினமைட் நைட் க்ரீம் மாய்ஸ்சரைசர் கூட நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஏற்கனவே வந்து ஆக்டிவ் இன்கிரியன்ட் வந்து போட்டதுனால ஸோ 2 ஆக்டிவ் இன்கிரியன்ட் உள்ளது நான் போட்டுக்கிறேன். அப்படிங்கிறனால 2 சீரம் வந்து போட்டுக்கிறதுனால ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் தான் நான் வந்து போட்டுக்கிறேன் ஸ்கின்னில் வந்துட்டு. ஸ்கின் கேர் நம்ம ப்ராடக்ட் வந்து இப்போ லேயர் பண்ணுறது பெருசு கிடையாது. நல்ல டைம் எடுத்து அப்ளை பண்ணணும். மேக் ஷூர் உங்கள் ஸ்கின் அண்ட் நீட் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உள்ளது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாவே ஆப்ட் ஆகும். ஸ்கின்னையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக அவங்களுக்கு வந்து வச்சுருக்கும், ப்ராப்ளம் ஃப்ரீயாக. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜென்டிலாக வந்து அப்ளை பண்ணிக்கிறோங்க. மாய்ஸ்சரைசர் போடும்போது ஸ்கின் நல்லா மாய்ஸ்சர்டாக உங்களுக்கு நல்லா க்ளோயிங்காக டீப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நவரிஷ் அண்ட் ஹைட்ரேட்டாக மாய்ஸ்சர்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். நல்ல ஒரு சாஃப்ட் ப்ளம்பி ஸ்கின் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸ்கின்னை நல்லா கண்டிஷன் பண்ணும். ஸோ நான் அந்த ஆக்வாலஜிக்கோட மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த க்ளோ ப்ளஸ் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர், அந்த வைட்டமின் அண்ட் பப்பாயா இருக்கும்ல, அது யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து நல்லா ஒரு பியூர் ஆக்டிவ் இன்கிரியன்ட் மாய்ஸ்சரைசர் வந்து கிடையாது.
நேச்சுரல் ப்ளஸ் ஆக்டிவ் அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் தான். ஸோ இது வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஸ்கின்னில் வந்துட்டு. ஸோ பாருங்கள் ஸ்கின் வந்து எவ்வளோ வந்து ஹெல்த்தியாக க்ளோவியாக ஜீவியாக வந்துட்டு இருக்குதுன்ற. கண்களுக்கும் சுற்றி அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஐ க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி உங்ககிட்ட ஐ க்ரீம் இல்லைனா நீங்கள் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கிறேங்க. நான் இன்றைக்கி ஐ க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். ஐ க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்காஃபினோட இந்த ஒரு ஐ க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். நேக்கட் அண்ட் ரா காஃபி அண்ட் ஐ க்ரீம். ஸோ நல்ல ஒரு ஐ க்ரீம், ஐ ஏரியாவை நல்லா மாய்ஸ்சர்டாக ஹைட்ரேட்டாக வச்சுருக்கும். டார்க் சர்க்கிள் பஃபினஸ்லாம் தான் நான் ரெடியூஸ் பண்ணும். ரெகுலர் யூஸில் உங்களுக்கு கண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக பிரைட்டாக உங்களுக்கு வந்து கொண்டு வரும். நேச்சுரல்ட்டான ஒரு ஐ க்ரீம், ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின் அவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐ க்ரீமில் எனக்கு வந்து பிடிச்சது வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, இது மேலே கேப்க்கு மேலே ஒரு மெட்டாலிக் ரோலர் வந்துட்டு வருது. ஓகே, ஸோ நீங்கள் கண்களை வந்து பார்த்திங்கன்னா பண்ணி முடிச்சுட்டு ஐ க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோலரை ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கிறேங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் டு 1 மினிட் நான் வந்து எடுத்துக்கிடுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணும்போது நல்ல ஒரு சில்னஸ் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். கண் வந்து ரிலாக்ஸ்டாக சூதிராக அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அந்த கண்களில் இருக்கக்கூடிய ரெட்னஸ்லாம் வந்து மறையும். நல்லா அவங்களுக்கு தூக்கமும் வரும் நைட் டைமில் வந்துட்டு. ஸோ இந்த மெட்டாலிக் ரோலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு என்ன சொல்லலாம், ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸிங் ஃபீல் வந்து கொடுக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்களை வந்து பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி பிரைட்னப்பும் உங்களுக்கு வந்து பண்ணும். ஓகே, ஸோ நான் எப்பப்போ ரிலாக்ஸாக இருக்கணும் அப்போ இந்த மாதிரி இந்த மெட்டாலிக் ரோல் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஐ க்ரீமுக்கு மேலேயே வந்துட்டு வருது. ஸோ பாருங்கள் ஐ ஏரியா எவ்வளோ பிரைட்டாக வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். 8 ஸ்டெப் கிட்டக்க நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக அந்த 9th ஸ்டெப் வந்து லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் லிப் பாம் இந்த நைக்காவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரியல் கிசர் லிப் பாம். டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் வருது. லிப்ஸை நல்லாவே மாய்ஸ்சர்டாக வச்சுருக்குது. லிப்ஸ்டிக் நல்லா ஒரு பேஸாக ஒர்க் ஆகுது. ஸோ ட்ரை அண்ட் சாப் லிப்ஸ் இருந்தால் நல்லா வந்து ஹீல் பண்ணுது. இதில் ஆல்மண்ட் ஆயில், வைட்டமின் இ, கோகோபா ஆயிலாம் இருக்கிறதுனால நல்லா ரிப்பேர் பண்ணி கொடுக்குது. ஸோ நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கொடுக்குது லிப்ஸுக்கு வந்துட்டு. ஸோ நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை அப்ளை பண்ணிக்கலாம். கேர் ப்ளஸ் கிளாஸ் ரெண்டுமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் கிரேப் வேரியண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஆல்ரெடி நான் பினா கோலாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது ராஸ்பெரி, ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி, பொமக்ரேட்லாம் யூஸ் பண்ணிட்டு இப்போ கிரேப் இன்னும் 2-3 ஃப்ளேவர் வந்து இருக்குது. ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா லிப்ஸ் வந்து மாய்ஸ்சர்டாக ஷைனியாக வந்துட்டு இருக்குதுன்ட்டு. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொரியன் 10 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் வந்து போட்டிருப்பேன். ஓகே, ஸோ அது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நான் வந்து சொல்லியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலாக்ஸிங் நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் மாதிரி இது வந்துட்டு. ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா லிப் பாம் சேர்க்காமல் 8 ஸ்டெப் வந்து முடிச்சிட்டேன். லிப் பாம் நம்ம சேர்த்துக்கிறோம் 9th ஸ்டெப். இப்போ 10th ஸ்டெப் வந்து போகலாம். இது வந்து என்னுடைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூட்டீன், ஒரு 10 ஸ்டெப் ரூட்டீன் மாதிரி இது வந்துட்டு. ஸோ இப்போ 10th ஸ்டெப் வந்து என்ன அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாட் கரெக்டிங் ஜெல் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபேஸில் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல மார்க்ஸ், ஸ்பாட்ஸ், ரெட்னஸ்லாம் இருக்குதோ அந்த இடத்துல ஒரு ஸ்பாட் கரெக்டிங் ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா லைட்டன்ஸ் பண்ணும் உங்களுக்கு ஸ்கின்னை வந்துட்டு. பாருங்கள் அந்த இடத்துல டார்க்னஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா வந்து லைட்டன் பண்ணும். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி எல்லாமே போட்டு கடைசியாக தான் அப்ளை பண்ணுவேன். சம் பீப்புள் வந்து மாய்ஸ்சரைசர் போடுறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்பாட் இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணிடுவாங்க. நான் வந்து எல்லாமே போட்டு தான் வந்து அப்ளை பண்ணுவேன். அது என்னோட இது. ஸோ நீங்கள் எப்படின்னு பார்த்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. நெத்தியில் கூட கொஞ்சம் ஸ்பாட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் அதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அந்த நோஸோட கார்னர்ஸில் பிளாக்னஸ் இருந்தால் அங்கேயே அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தால் தான் இது வந்து பண்ணுவேன். ஓகே, நார்மல் டைமில் வந்து பண்ண மாட்டேன். ஒரு 4 to 6 முடிஞ்சிடும். சம்டைம்ஸ் 7 வந்து முடிஞ்சிடும். வீக்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் சேர்த்து பண்ணியிருந்தேன்னா இன்னும் வீடியோ வந்து பெருசாக வந்திருக்கும். நான் ஒரு நேற்று தான் நான் வந்து வீக்லி ரொட்டீன் வந்து முடித்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஆக்னி கூட வந்து இருக்குது. ஸோ நேற்று தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து முடித்தேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தேன். ஸோ ஆனால் நேற்று வந்து வீக்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பண்ணேன். பட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு டோனர், சீரம், மாய்ஸ்சரைசரோட முடிச்சுக்கிட்டேன். ஸோ அதான் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்கின்னை வந்து டீப்பாக கேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் லேயரிங் பண்ணி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இவ்வளவும் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. எசன்ஸ் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்னொரு சீரம் போட்டல அது மாதிரி ஏதாவது எனி ஒன் சீரம் வந்து போட்டுக்கலாம். ஐ க்ரீம் ஸ்கிப் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் வந்து இதெல்லாம் முக்கியமான ஸ்டெப்பு. உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டா விட்டுருங்க. ஸோ அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இதான் கைஸ் என்னுடைய கோசி அண்ட் ரிலாக்ஸிங் நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன். இது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தால் அந்த மாதிரி நான் வந்துட்டு பண்ணுவேன்.
ஸோ ஸ்கின் பாருங்கள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்துட்டு எப்படி வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரூட்டீன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீக்லி ஒரு 2 to 3 டைம்ஸாவது இந்த ரூட்டீன் வந்து நீங்கள் பண்ணிக்கிறங்க. ஓகே, ஸ்கின் கேர் வேலையெல்லாம் வந்து நல்லா முடிஞ்சிருச்சு. இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு பாடி மிஸ்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யார்டிலிருந்து வயலட் அண்ட் ராஸ்பெரி ஃபைன் ஃப்ரேக்ரன்ஸ் மிஸ்ட். ஸோ பாடி மிஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், லைட்டான ஒரு பாடி பெர்ஃப்யூம் மாதிரி பாடி ஆர் க்ளோத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 91% நேச்சுரல் டிரைவ்டு. உங்களுக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான சூதிங்கான ஸ்மெல் கொடுக்கும், நல்ல ஒரு ஸ்டேயிங் பவரும் நல்லாயிருக்கும். ஸோ இதை எடுத்து கொஞ்சமாக நான் வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடங்களை நான் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு எப்போவுமே நைட் வந்து வாசனையை தூங்கினா தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளே வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ இதை கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இன்னொரு வந்து நல்ல ஒரு பேம்பரிங் ரூட்டீன், டீப்பான ரூட்டீன் நம்ம வந்து பார்க்கலாம். அது கிட்டத்தட்ட ஒரு 30 minutes to 40 minutes வரை வீடியோ போகும். அது இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் என்னோட ரிலாக்ஸிங் ஸ்கின் கேர் ரூட்டீன் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி உங்களுக்கு வந்து போட்டேன். முக்கியமான ஸ்டெப் மட்டும் டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வயலட் அண்ட் ராஸ்பெரி ஃபைன் ஃப்ரேக்ரன்ஸ் மிஸ்ட் வந்து. ஸோ இப்படி தான் கைஸ் என்னுடைய ஸ்கின் ரூட்டீன் வந்து இப்படி தான் வந்துட்டு நான் வந்துட்டு பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஹேண்ட்ஸ் லெக்ஸுக்கெலாம் வந்து பாடி லோஷன் வந்து அப்ளை பண்ணிக்கிடுவேன். ஸோ கொஞ்சம் இந்த நெயில் இந்த ஹேண்ட் அண்ட் நெயில் க்ரீம் கூட வந்து அப்ளை பண்ணிக்கிடுவேன். ஸோ அதான் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம், அதோட போய் தூங்க போயிடுவேன். அவ்வளோதான் கைஸ். ஸோ மேக் ஷூர் நீங்கள் நைட் டைம் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறோங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டைம் நீங்கள் வந்து ஃபோனை வந்து ஒரு 1 hour 1/2 hour முன்னாடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிடுங்க, பார்க்குறத தவிர்த்துக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு தூக்கம் வந்துட்டு வரும், இல்லாட்டா அதே உங்களுக்கு தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இதான் ரூட்டீன். நான் இப்படி தான் வந்து ரிலாக்ஸிங்காக இருக்கும்போது இப்படி ரூட்டீன் தான் வந்து எடுத்துக்கிறேன். நல்ல ரிசல்ட்டாக எனக்கு வந்துட்டு இருக்கும். நீங்கள் இதை நான் ஏன் ப்ராடக்ட் வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம் பீப்புள்கிட்ட இருக்கும் இருக்காது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள உங்கள் ஸ்கின் நீட் ரெக்குயர்மெண்ட் அந்த மாதிரி உள்ள ப்ராடக்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அஃபோர்டபுளே நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸில் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹை அண்ட் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மாதிரி பார்த்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக இந்த கமெண்ட்டில் வந்து கேளுங்க. நீங்கள் நல்ல ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா யூ கேன் ட்ரை ஃப்ரம் அமேசான், நைக்கா, பர்பிளில் செக் பண்ணி நீங்கள் பிடிச்சது வாங்கிக்கிறங்க. உங்களுக்கு அப்படி உங்கள் ஸ்கின் டைப் தகுந்த மாதிரி உள்ளது யூஸ் பண்ணிக்கிறங்க. இல்லை உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்னாக இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் இன்க்ரீடியன்ஸ் உள்ளது யூஸ் பண்ணிக்கிறங்க. இல்லை அப்படி தெரியலனா நீங்கள் ஆல் ஸ்கின் டைப் ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மெஜாரிட்டியாக யூஸ் பண்ணது எல்லாமே ஆல் ஸ்கின் டைப் ப்ராடக்ட் தான். சம் ப்ராடக்ட் மட்டும் நான் வந்து தேவைப்படுற மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஐஸ்லாம் நான் வந்து இது பண்ணதுனால ரோலர் வச்சு இது பண்ணதுனால பார்த்திங்கன்னா நல்லாவே எனக்கு வந்துட்டு தூக்கம் வருது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரூட்டீன் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ இதே ஃபாலோ பண்ணணும் இல்லை, ஜஸ்ட் என்னோட ரிலாக்ஸிங் ரூட்டீன் தான் வந்து காட்டுறேன். ஸோ டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய். ஸோ ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின், ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் பேட்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை ஸ்டெப் போடலாமான்னு சொல்லிட்டு மற்ற எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் உங்கள் ஸ்டெப்புக்கு நீங்கள் எந்த மாதிரி வந்து இது பண்ணி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ பாய்.